ஹெல்த்தி மீல்ஸ் தமிழில் பார்க்க போகிறது சூப்பரான டீ கடை போண்டாங்க. பொதுவாக நம்ம டீ கடையில் போனால் ஒரு போண்டா பார்ப்போம் இல்லைங்களா, அதாவது டீ கடை போண்டான்னு சொல்லுவோம். அந்த டீ கடை போண்டா தாங்க, அதாவது ஸ்வீட் போண்டா தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் எந்த வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தாலும் இல்லை நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம டீ கடை ஸ்வீட் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. டீ கடை போண்டா நான் இன்றைக்கி வெல்லம் யூஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்காக 3 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்குங்க. இந்த அச்சு வெல்லம் நான் இப்போது ஒரு கடாயில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. சப்போஸ் இதில் கல் மண் ஏதாவது இருந்தால் கூட நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் இங்கே தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கேங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு வெயிட் பண்ணலாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும். அதே சமயம் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துட்டால் மட்டும் போதுங்க. கம்பி பதம் வரணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நல்லா இந்த அளவுக்கு தண்ணியில் கரைஞ்சி வந்துட்டாலே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்ட பிறகு ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக இந்த போண்டா செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் பழம் நான் இங்கே 2 பழம் எடுத்திருக்கேங்க. இந்த பழம் நான் மைசூர் பழம்னு சொல்லுவேன், நீங்கள் என்ன பழம்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி மஞ்சள் பழம் யூஸ் பண்ணும்போது லைட்டாக புளிப்பு இருக்கிற பழம் யூஸ் பண்ணும்போது இந்த போண்டா நல்லா இருக்குங்க. ஸோ இந்த பழம் 2 எண்ணம் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பேஸ்ட்டாக வந்திருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் ஊற்றி நல்லா ஒரு தடவை அடிச்சுட்டு வந்துடலாங்க. நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளோட பழமும் வெல்லமும் இங்கே சூப்பராக அரைஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்க போகிறோங்க. ஜீரகம் போட்டு நம்ம ரொம்ப அரைச்சிட வேண்டாங்க, ஜஸ்ட் 1-2 அரைச்சிட்டாலே போதும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக நான் இந்த டீ கடை போண்டாக்கு யூஸ் பண்ண போகிறது கோதுமை மாவுங்க. கோதுமை மாவு நான் இங்கே 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதாவது 250 ml இருக்கக்கூடிய கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பழம் வெல்லம் ஜீரகம் எல்லாம், அதையும் இதில் போட்டுடலாங்க. இது கூட அடுத்ததாக இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேங்க. சர்க்கரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் உப்பு சேர்த்திருக்கேன். கூடவே 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், இதெல்லாம் சேர்த்துன பிறகு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கையை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தாங்க பேட்டர் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே சமயம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு டைட்டாக வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. லைட்டாக ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிக்கு தான் நமக்கு இந்த போண்டாவோட பேட்டர் தேவைப்படுது. ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்தினா போதுங்க. நான் இது வரைக்கும் தண்ணி வேறு சேர்த்துல. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த தண்ணி தான் நான் இப்போ இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா இதே போல் கையை வச்சு குழைச்சி எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் நம்ம எந்த அளவுக்கு கையை வச்சு குழைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த போண்டா நல்லா இருக்குங்க. அதே போல் மாவு நல்லா திக்காக நம்ம குழைக்கிறங்காட்டிக்கு கையை வச்சு குழைக்கும் போது தாங்க கரெக்டாக இருக்கும். ஸ்பூனை வச்சு குழைக்கும் போது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. நல்லா இந்த அளவுக்கு குழைச்சி எடுத்த பிறகு இப்போ இதில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்திருக்கேங்க. தேங்காய் சேர்த்தும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்மளோட டீ கடை போண்டாக்கு. ஸோ இந்த மாதிரி கடைசியாக தேங்காயும் போட்டு நல்லா இந்த மாதிரி குழைச்சி எடுக்கணுங்க. இப்போ பேட்டர் ரொம்ப திக்காக வந்திருக்கு.
இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும்தாங்க நான் இங்கே ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கையை வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே சமயம் நம்மளோட இந்த பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக நான் நெய்யும் சேர்த்திக்க போகிறேங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், கடைசியாக இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்போஸ் நெய் இல்லை அப்படின்னாக்கா ஆயில், உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அது கூட சேர்த்திக்கலாம். பட் இந்த மாதிரி கடைசியாக நெய் ஊற்றி நம்ம செட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் A1-ஆக இருக்குங்க. இப்போது இதை நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு செட் பண்ணிக்க போகிறேங்க. 2 மணி நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகி வந்திருக்கு. மினிமம் 2 மணி நேரம் செட் பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஹாஃப் டே கூட செட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கிறது நல்லது. நான் இங்கே 2 மணி நேரம் தாங்க செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது எப்படி பொரிச்செடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு பவுலில் தண்ணியும் வச்சுருக்கேன், பக்கத்துலேயே நம்ம பேட்டரும் வச்சுருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ கையை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பேட்டரை இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம ஒரு சப்பாத்தி பரத்துறதுக்கு எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அந்த அளவுக்கு மாவு தாங்க நான் இங்கே எடுத்திருக்கேன். நல்லா இதே போல் கையில் வச்சு உருட்டிட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்செடுக்கணுங்க. எண்ணெய் அதே சமயம் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். அதாவது நம்ம உருண்டைகளை எண்ணெயில் போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும், போட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க பொரிச்செடுக்கணும். இல்லை அப்படின்னாக்கா சட்டுன்னு கரிஞ்சு போயிடும். மேலையெல்லாம் ரொம்ப நல்லா டார்க் கலராக வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ உருண்டையெல்லாம் போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதே போல் உருண்டையெல்லாம் போட்ட பிறகு இம்மீடியட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணுங்க. லைட்டாக இதே போல் தட்டி விட்டு கீழேயும் மேலேயெல்லாம் ஒரே போல் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே போல் நம்ம இங்கே கோதுமை மாவில் செஞ்சுருக்கங்காட்டிக்கு நல்ல ஒரு டார்க் கலரில் கொடுக்குங்க, நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டாலே போதுங்க, உள்ளேயெல்லாம் வெந்து வந்துடும். பாருங்கள், லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு மாறி இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு டார்க் கலருக்கு வந்துடும், உள்ளேயும் அதே சமயம் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஸ்பூனை வச்சு கண்டினியூஸாக தட்டி விட்டுட்டாலே போதுங்க. போண்டா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான நம்மளோட டீ கடை போண்டா நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதே போல் இந்த போண்டா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. அதுதான் இந்த போண்டாவோட ஹைலைட்டு. இப்போ நீங்கள் பார்த்த இந்த டீ கடை ஸ்வீட் போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டீ கடை போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டை மறக்காமல் நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டீ கடை போண்டா செஞ்சு பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வருங்க. ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.